இந்த நாளிலும் கூட இந்த செய்தியினுடைய தலைப்பு பாதகமான சூழ்நிலை. சொல்லுங்க, பாதகமான சூழ்நிலை. நாம் எல்லாரும் விருப்பப்படுகிறது என்னவென்று சொன்னால், நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று தான் நாம் விருப்பப்படுவோம். உண்மைதானே? நமக்கு எப்பொழுதுமே பாதகமான சூழ்நிலை வேண்டாம், நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கு நாம் பார்க்கிற விதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஓ, இந்த காரியங்கள் இப்படி இருந்தால் இது நமக்கு கைகூடி வரும், இந்த காரியம் இப்படி இருந்தால் இது நமக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே சாதகமான சூழ்நிலையை தான் நாம் எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்பார்த்து தான் நம்ம இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? பாருங்க, இந்த சூழ்நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, நீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க. இது ஒரு சாதகமான சூழ்நிலையா? யோசித்து பாருங்கள். இது நிச்சயம் இது ஒரு பாதகமான சூழ்நிலை தான். ஆடி மாசம் நல்லா காத்தடிச்சதுன்னா மழை நல்லா பெய்யும், கொஞ்சமா காத்தடிச்சதுன்னா கொஞ்சமா மழை பெய்யும். இப்போ விவசாயிகள் இந்த மாதத்தினுடைய காற்றை வைத்து தான் நாம் எப்படிப்பட்ட விதையை விதைக்கலாம், எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு தண்ணி கிடைக்கும், இந்த மழைக்கு ஏற்றது போல நெல் விதைக்கலாமா, எள்ளு விதைக்கலாமா, அல்லது சோளம் விதைக்கலாமா, எது விதைக்கலாம்னு சொல்லி இந்த காற்றை பார்த்து தான் நிர்ணயிப்பாங்களே. ஆனா இங்க காற்றே வரல அப்படின்னா நிச்சயம் என்ன வராது? மழையும் வராது. அப்போ காற்று இல்லாத போது மழையும் வராதனால இந்த சூழ்நிலை அவங்களுக்கு நிச்சயம் ஒரு பாதகமான சூழ்நிலை தான், அது சாதகமான சூழ்நிலையே அல்ல. இங்கே வேதம் அதை நமக்கு காண்பிக்கிறது. நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. காற்று வந்தா தானே மழை பெய்யும், ரெண்டையும் பார்க்க மாட்டீங்க. இந்த பாதகமான சூழ்நிலையை ஆண்டவர் சுட்டி காண்பித்து அதன் கீழே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீர் தேங்கி நிற்கத்தக்கதாக குளங்களையும் ஏரிகளையும் வெட்டுங்கள், அவைகளை தண்ணீரால் நிரப்புவேன் என்று சொன்னார். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஒரு பாதகமான சூழ்நிலை. மழையும் இல்லை, காற்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நான் தண்ணீரால் பள்ளத்தாக்குகளை நிரப்புவேன் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையின் நடுவாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தண்ணீரால் உன்னை நிரப்புவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 28வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28 அதில் 7வது வசனம். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை போதும். பாருங்க, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்கள். அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு என்று சொன்னால் இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா? யோசிச்சு பாருங்க. நமக்கு விரோதமாக சத்துரு வரணும், நமக்கு விரோதமாக பிரச்சனை வரணும், நமக்கு போராட்டம் வரணும்னு சொல்லி நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்ப்போமா? நம்ம கூட சண்டை போடுறவங்க சுத்தி இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போமா? ஒரு நாள் நினைக்க மாட்டோம். இங்க வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவாங்க, நமக்கு விரோதமாய் பிரச்சனைகளை ஏற்படுத்த நினைப்பார்கள். ஆனால் இது ஒரு சாதகமான சூழ்நிலை அல்ல. சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அது நிச்சயம் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை தான். நம்மை அதிகமாய் நேசித்தவர்களே திடீரென்று நமக்கு சத்துருவாக மாறினால் அது ஒரு சாதகமான சூழ்நிலையா? இல்லையே.
அது ஒரு பாதகமான சூழ்நிலை. அது நமக்கு எதிர்வலையிலும் நமக்கு அது ஒரு நல்லதாக தோன்றவே முடியாது. சத்துருக்கு எழும்புவாங்க, வருவாங்க, பாதகமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவர்கள் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு செய்கிறது. ஆகவே பாதகமான சூழ்நிலைகளை பார்க்கிற நாம் தேவன் அதன் பின்பாக நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், ஏசாயா 60வது அதிகாரம் அதில் 20வது வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசிப்போம். சூரியன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. பாருங்க, இந்த சூழ்நிலையை பாருங்க. உன் சந்திரன் மறையவே மறையாதுப்பா. எப்போதுமே இருட்டா இருக்கும். பகல்லையும் சூரியன், அந்த சூரியன் இருக்கும் பொழுதும் நிலா எப்பவும் அது அப்போதான் இருக்கும், அங்கதான் இருக்கும். அந்த வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியாது. இங்க வசனம் சொல்லுகிறது, உன் சந்திரன் மறைவதில்லை. அப்படின்னா அந்த இருட்டு மாறவே மாறாது, இருட்டாவே இருக்கும். நம்ம ஊர் இருட்டாவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? நம்மளால சர்வை பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். உன் சந்திரன் மறைவதில்லை அப்படின்னா இருட்டாவே இருக்கும். இந்த இருட்டு என்பது எதை வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்ப அந்த இருட்டு என்று தேவன் குறிப்பிட்டு காண்பிக்கிறது என்ன? துக்கம் என்கிற அந்த சூழ்நிலையை தேவன் சொல்லுகிறார். இந்த துக்கம், இந்த கவலை, இந்த பாரம், இந்த துக்கமும் இந்த கவலையும் பாருங்க, இந்த இருட்டு சில வேளையில நாம எப்போதும் மூடி இருக்கும். எப்போதுமே நம்ம துக்கமா இருக்கிற மாதிரியே இருப்போம். எப்போதும் நம்முடைய உள்ளத்துல துக்கம் இருந்துட்டே இருக்கும். வெளியே சிரிப்போம், சமைப்போம், வேலைக்கு போவோம், வருவோம், எல்லா காரியத்தை செய்வோம், குடும்பத்துக்கு உண்டான காரியத்தை செய்வோம், உழைப்போம், ஜெபிப்போம், பாடுவோம், துதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஏதோ ஒன்று பாரம் ஒரு இருதயத்தை நெருக்கி கொண்டிருக்கும். ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கவலை, அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்ப கடினம். அந்த சூழ்நிலை ஒரு இருட்டு என்கிற ஒரு சூழ்நிலை. இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த பாதகமான சூழ்நிலை எப்படிப்பட்டது? உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாதகமான சூழ்நிலையில கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் எதிர்பார்க்காத, சந்திரன் மறைஞ்சு போக எதிர்பார்க்காத, உன் பாதகமான சூழ்நிலையிலே நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கத்தை நான் மாற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன். பாதகமான சூழ்நிலையில கவலைப்படாதீங்க, இயேசு உங்க துக்கத்தை மாற்றுவார். இயேசு உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலை உள்ளாக கடந்து சென்ற ஒரு 5 மனிதர்களை குறித்து நாம் 6 மனிதர்களை குறித்து 5 சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோசேப்பு என்கிற இந்த மனிதர். அவருக்கு உண்டான பாதகமான ஒரு சூழ்நிலையை பாருங்கள். ஆதியாகமம் 39 அதில் 23வது வசனம். ஆதியாகமம் 39 அதில் 23வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பாருங்க, இந்த யோசேப்பினுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாதகமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இவர் எங்க இருக்கிறார் என்று சொன்னால் சிறைச்சாலையில் இருக்கிறார். செய்யாத தவறுக்கு, செய்யாத குற்றத்திற்கு அவர் சிறைச்சாலையில் விழுந்து கிடக்கிறார். யோசேப்பினுடைய சம்பவம் நம் அனைவருக்கு தெரியும். யோசேப்பு பிறந்தது முதல் அவர் ஒரு தரிசனக்காரர்.
தரிசனத்தோடு வாழ்கிறவர். அவருக்கு ஒரு தரிசனம் உண்டு. தேவன் ஒரு உயர்வை தரப்போகிறார், கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்ற தரிசனத்தை பிடித்துக் கொண்டு அதை நோக்கி ஓடுகிற ஒரு மனிதன். ஆனாலும் நான் தரிசனத்தை நோக்கி ஓடினாலும், ஏதோ ஒரு காரியத்தை முன்வைத்து நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும், சில பாதகமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தன் சகோதரர்களாக குழியில போடப்பட்ட பாதகமான சூழ்நிலை, அதை தாண்டி விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதை தாண்டி அடிமையாய் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை, அதை தாண்டி பாதகமான ஒரு சூழ்நிலை, செய்யாத தவறுக்கு ஜெயிலில் போய் கிடக்கிறார், சிறைச்சாலையில. அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்கள். அவருக்காய் காத்திருப்பது தரிசனம். ஆனா அந்த தரிசனத்தின் இடையிலே சூழ்நிலைகள் ஒன்றும் சரியில்லை. பார்வையிலே அவர் பார்க்கும் பொழுது எல்லாம் அது சரியான ஒரு சூழ்நிலை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சிறைச்சாலையின் சூழ்நிலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆகவே என்ன நடந்தது? அந்த சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்பையும் யோசேப்பிட்ட கொடுத்துட்டார். இனிமே நான் தலைவன் பேருக்கு தான், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அது எப்படி கொடுத்தானா, அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு யோசேப்பு கிட்ட அதை பத்தி எதுவுமே விசாரிக்கவே இல்லை, ஒரு காரியத்தையும் கேட்கல. ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் பாதகமாக உங்கள் பார்வைக்கு தோன்றலாம். நீங்கள் தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது பிசாசானவன் உங்களுடைய சூழ்நிலைகளை உங்கள் பார்வைக்கு, உங்கள் தரிசனத்தை நீங்கள் அடையாதபடிக்கு, உங்கள் தரிசனத்தை விட்டு உங்களை வழிவிலக்கி செல்வதற்கு, கர்த்தரை பின்பற்றுகிற நீங்கள் அவரை விட்டு விலகி செல்வதற்கு பாதகமான சூழ்நிலைகளை பிசாசானவன் ஏற்படுத்தலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றும் வரைக்கும், உங்களை பரம காணாலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் மேகமாக உங்களுக்கு முன்பதாக வருவார். அவர் அக்கினியாய் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், இயேசு உங்க கூட இருக்கிறார். ஆமென். இரண்டாவது ஒரு மனிதன் தாவீது. தாவீதுக்கு இருந்த பாதகமான சூழ்நிலையை பாருங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதே சம்பவத்தை 1 நாளாகவும் 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். 1 நாளாகவும் 11ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, தாவீது எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. ராஜாவினுடைய கட்டளையின்படி அந்த தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்காக, தன்னுடைய இராணுவத்திற்காக, தன்னுடைய தேவனுடைய நாமத்தை தூஷித்தவனுக்கு விரோதமாக தாவீது யுத்தம் செய்தார். கோலியாத் இஸ்ரவேலனுடைய இராணுவத்தை கலங்கடித்துக் கொண்டிருந்தான் நெடுநாட்களாக. தாவீது அதை அறிந்து ராஜாவினுடைய உத்தரவின் பேரிலே அவர் கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி கோலியாத்தை கொன்று போட்டான். ஒரே சந்தோஷம் தேசம் முழுவதும். ராஜாவுக்கு சந்தோஷம், அரண்மனையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம், யுத்தத்தில் நின்று கொண்டிருந்த ராணுவ வீரர்களுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். கோலியாத் மரித்து போனான் என்கிற ஒரு சந்தோஷம். ஏனென்று சொன்னால் கோலியாத் பராக்கிரமசாலி, அவன் உயர்ந்தவன், அவன் யுத்தத்தில் வல்லவன். அவனுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க எல்லாரும் பயந்து போனார்கள். ஒருவனாகிலும் தைரியமாய் நிற்கவில்லை. தாவீது ஒருவர் மாத்திரம் தைரியமாய் வந்து அவரை கொன்று போட்டார். நடந்தது என்ன? சந்தோஷத்திலே ஜனங்கள் இப்படியாய் கூப்பாடு போடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 16000. ஒண்ணுதான் கொண்டிருக்காரு. ஆனா பாராட்டு பாருங்க, ராஜாவாகிய சவுல் இதை கேட்கிறார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ பொறாம வந்துருச்சு. அது முதல் தாவீதை கொலை செய்ய தன் சொந்த ராஜாவே, தன் ஜனத்திற்காக நிற்க வேண்டிய ராஜா, கோலியாத்தை எதிர்த்து நிற்க திராணி இல்லாத அந்த ராஜா கோலியாத்தை கொன்று போட்ட தாவீதை கொலை செய்ய வகை தேடினான்.
அது முதல் தாவீது ஒவ்வொரு இடமாய் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். போன வாரத்தின் சங்கீதத்திலே தியானித்தோம் தாவீது ஒளிந்து கொண்டிருந்த நாட்கள், அவருடைய சம்பவங்கள். ஆனால் நடந்தது என்ன? தாவீது எங்க போனாலும், எங்க ஒளிஞ்சாலும், எங்கெல்லாம் போய் ஒளிறாரோ அங்க இருக்கிற பராக்கிரமசாலி தாவீதோடு கூட சேர்ந்துட்டாங்க. அவர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் தாவீதோடு கூட என்ன செய்தாங்க? சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு இடத்துல போய் ஒளிறாரு, அங்க இருக்கிற ஒரு கூட்டம் தாவீதோடு கூட சேர்ந்து கொள்கிறார்கள். இப்படியே சேர்ந்து 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 இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுடைய ராணுவத்தை பார்க்கிலும் தாவீதினுடைய ராணுவம் மிக பலத்த ஒரு ராணுவமாக படைத்திரண்டு நின்று விட்டார்கள். அல்லேலூயா. இது ஏன் தெரியுமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன்? தாவீதுக்கு முன்பதாக தாவீதோடு கூட எல்லாரும் ஓடி ஒளிந்தவனுக்கு பின்பதாக சேர்ந்தார்கள் என்று சொன்னால், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ராணுவப்பும் பலத்து போய் நிக்குது. சவுலால் எதை செய்ய முடியுமா? முடியாதே. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆனால் தாவீதினுடைய சூழ்நிலை என்னவோ, ஓடி ஒளிகிறது தான். ஆனால் கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. தாவீதை கர்த்தர் பெருக செய்து கொண்டே இருந்தார். தாவீதினுடைய பார்வைக்கு ஒருவேளை ஐயோ நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேனேன்னு தோணலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் தாவீது புரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை ராஜாவாக சிங்காசனத்தில் அமர வைக்க போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது நபர் பாருங்க, மொர்தெகாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன். மொர்தெகாய் எண்ணப்பட்ட ஒரு யூதன், அடிமையாக அவர் பாபிலோன் தேசத்திலே சூசன் அரண்மனையில் இருக்கிறார். அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர். அங்கே சூசன் அரண்மனையினுடைய வாசல் இருக்கிறார். அங்கே காணப்பட்ட ஒரு மனிதன், இந்த பாபிலோன் தேசத்தில் சூசன் அரண்மனையில் இருந்த ஒரு அதிகாரி, ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதன். எப்படியாவது இந்த யூத ஜனங்களை கொன்றுவிட வேண்டும், இவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனுடைய பெயர் என்ன? யாருக்காவது தெரியுமா? அவனுடைய பேர் மொர்தெகாய் இல்லைங்க. வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாகிய வைத்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனிதன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் பேர் யாரு? ஆமான். ஆமான் என்கிற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதன் எப்படியாவது இவர்களை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி எத்தனித்தான். இதற்கெல்லாம் முக்கிய தலைவனாக இருக்கிறவர் மொர்தெகாய். அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் கட்டளை பெற்று ராஜாவினிடத்தில் என்னமெல்லாம் பேசி இந்த மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ மொர்தெகாய் எங்க போட போறாங்க? தூக்கு மரத்தில் போட போறாங்க. இது மொர்தெகாய் கொடுக்கப்பட்ட ஒரு இடம். அவருக்கென்று சிறப்பாக செய்யப்பட்ட ஒரு தூக்கு மரம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் மொர்தெகாயோ ஜபத்தில் வைராக்கியம் உள்ளவர். தன்னுடைய மகளை அரண்மனையிலே வைத்து அரண்மனையிலே இருக்கிற பொழுது அவர் இப்படியாக கண்டிக்கிறார். நீ இந்த நாட்களிலே சுகமுகமாய் வாழலாம் என்று நினைத்து நீ யூத ஜனங்களை மறந்து போனாய் என்று சொன்னால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். ஆனால் கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு தம் மகளை திட்டி பயம்புறுத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சவர். உடனே எஸ்தர் என்ன தெரியுமா பண்ணாங்க? 3 நாள் தன்னுடைய தோழிகளோடு கூட சேர்ந்து அரண்மனையில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தது. மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. யூத ஜனங்கள் அழிவுக்காக காத்திருக்கிறார்கள். அடிமையாய் வந்த ஒரு கூட்ட ஜனம். ஆனால் வெளியே நின்று மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்களோட கூட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். உள்ள எஸ்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன் சொந்த மகள் அல்ல, எஸ்தர் சொந்த மகள் அல்ல. ஆனால் தன் எஸ்தரை அவள் தான் வளர்த்தார், மொர்தெகாய் தான் வளர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பாதகமான சூழ்நிலையில் இருந்த பொழுது வைராக்கியமாக அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உபவாசத்தோடு ஜெபித்தார்கள்.
கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல மண்டாடினார்கள். நடந்தது என்ன? யாருக்காக தூக்கு மரத்தை யாரு செஞ்சாங்களோ, மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட அந்த ஆமான் செய்த அந்த தூக்கு மரத்தில் கர்த்தர் ஆமானையே ஏற்றினார். செத்தது, மரித்து போனது மொர்தெகாய் அல்ல, ஆமான். ராஜா ஆமானுடைய திட்டத்தை அறிந்து அவன் பொல்லாதவன் என்று புரிந்து கொண்டு அவன் இனி இந்த ராஜ்யத்திற்கு தேவையில்லை, இந்த அதிகாரத்துக்கு தேவையில்லை என்று அறிந்து கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தபடியினால் ஆமானை அந்த தூக்கு மரத்திலே ராஜா போட்டார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆமான் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதிகாரம் படைத்தவர். அந்த ஆமானுடைய கையில் இருந்த மோதிரத்தை ராஜா எடுத்து மொர்தெகாயினுடைய கையிலே போட்டார். எஸ்தர் அரண்மனையில் அதிகாரியாக எந்த இடத்துல இருந்து இந்த மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருந்தானோ, அதே ஆமானின் இடத்திற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த மொர்தெகாயை கொண்டு போய் வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், மிக அருமையாக இருக்கும். பாருங்கள், சூழ்நிலைகள் பாதகமாயிருந்தது, ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் உபவாசத்தை அங்கீகரிக்கிறவர். நீங்களும் ஜெபித்து பாருங்க. உங்களுக்கு சூழ்நிலைகள் பாதகமா இருக்கிறதா? உபவாசம் பண்ணி அல்லது கண்ணீர் விட்டு முழங்கால் படியிட்டு உங்கள் வீட்டிலே நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை நம் சபையிலே கத்தி கூப்பாடி ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், அது நமக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீ ஜெபிக்கும் பொழுது உன் வீட்டின் அரை கதவை பூட்டி கொண்டு அங்கே உன் பிதாவை நோக்கி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நீங்க வீட்டில் ஜெபிக்க பழகி கொள்ளுங்க, ஜெபிங்க. உங்க வீட்டில் கதவு பூட்டி ஜெபம் பண்ணுங்க, ரூம் இருக்கா ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விடுங்க, அந்த பழக்கத்திற்குள்ள வாங்க. நீங்க ரகசியமா ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பகிரங்கமாக பதிலை கொடுப்பார். தேவன் வெளியரங்கமாய் பதிலை கொடுப்பார். அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதிசயமான தேவன் நம்முடைய தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். அங்கே மொர்தெகாய்க்கு நன்மை செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? மொர்தெகாயினுடைய சூழ்நிலை எப்படி? தூக்கு மரமே ரெடியான்னு வச்சாச்சு. சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற முடியும் என்று சொன்னால் உங்க சூழ்நிலையும் உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மாற்றுவார், நீங்க ஜெபிச்சா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்கள், அடுத்ததாக சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்கிற இந்த மூன்று நபர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த மூன்று நபர்களுடைய சூழ்நிலையை பாருங்க. இதே பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா, இது வேற காலகட்டம். இந்த கட்டத்திலே ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணினார் இந்த ராஜா. ஒரு தங்க சிலையை செஞ்சு எல்லா தேசத்தின் ஜனங்களுக்கும் சொல்றார். ஏன்னா இவர்தான் மிகப்பெரிய ராஜா, தேசத்தின் பல ராஜ்யத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர். எல்லா தேசத்தின் சிற்றரசர்களுக்கும் அவர் நிருபத்தை அனுப்புகிறார், லெட்டர் அனுப்புகிறார். எல்லா தேசத்தின் ஜனங்களுக்கும் பறையடைத்து அறிவிக்கப்படுகிறது. ஒரு நாள் நியமிக்கப்படுகிறது, அங்கே இசைக்கருவிகளும் மேள வாத்தியங்களும் வாசிக்கப்படும் பொழுது எல்லாரும் இந்த பொற்சிலையை தாள விழுந்து பணிந்து கொள்ளணும். இதுதான் நமக்கு இனிமே கடவுள் என்று சொல்லப்பட்டது. சொன்னப்பட்ட வார்த்தையின்படி மேல வாக்கியங்கள், அங்கே இசை கருவிகள் எல்லாம் வாசிக்கப்பட்டது. ராஜா குப்புற விழுந்தார், எல்லாரும் விழுந்தாங்க. எல்லாரும் அங்கே குப்புற விழுந்து ஜெபி அங்கே அந்த சிலையை பணிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்கிற இந்த மூன்று பேர் அந்த சிலைக்கு முன்பதாக விழுந்து பணிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் பணிந்து கொள்ளாததினாலே ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. ராஜா சொன்னார், உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். I'm giving you one more chance to you. இன்னும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு தரேன்பா, ஒவ்வொருவருக்கும் தரேன். என்ன அப்படின்னா, மறுபடியும் மேல வாத்தியம் வாசிக்கப்படும், மறுபடியும் இசைக்கருவிகள் வாசிக்கப்படும். இந்த சான்ஸை நீ பயன்படுத்தி நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை நீங்க வணங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நான் உயிரோட விட்டுறேன். அப்படி இல்லைன்னா எரிகிற அக்கினி சூளையில உங்களை தூக்கி போட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார்.
சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சாதகமான சூழ்நிலையா? அப்படி சூழ்நிலை எப்படி கடந்து போகிறாரு பாருங்கள். அப்பொழுது இந்த 3 பேர் சொல்லுகிறார்கள், ராஜாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவித்தாலும் சரி, எங்களை தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று உமக்கு தெரிந்திருப்பதாக. நீங்க இசைக்கருவிலாம் வாசிக்க வேணாம், நீங்க எங்களுக்கு இன்னொரு சான்ஸ்லாம் கொடுக்க வேணாம். நானே சொல்றேன் பாருங்க, நாங்களே 3 பேரும் சேர்ந்து சொல்றோம் பாருங்க, நீர் எத்தனை முறை சான்ஸ் கேட்டாலும் நாங்க வணங்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என் இயேசுதான் எனக்கு, இயேசுதான். 3 பேரையும் அக்கினி நெருப்புல தூக்கி போட்டார்கள். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு இதை சொன்ன உடனே. 7 மடங்கு நெருப்பை கொளுத்திட்டாங்க. 3 பேரை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில போடுகிறார்கள். அங்கே ராஜா மேலிருந்து பார்க்கிறார். அந்த அக்கினி நெருப்பு மிக சூடா இருந்தபடினாலே அதை தூக்கி போட்ட பலசாலிகளும் மரித்து போனார்கள். அவங்க உள்ள விடல, வெளியே இருக்கும் போதே அந்த நெருப்பு அவர்களை பட்சித்து போட்டது. ஆனா உள்ளே போடப்பட்டவர்கள் 3 பேர். ஆனா நடந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேரா? 4 பேர். ராஜா பார்க்கிறாரு, இது மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயலா இருக்கிறதே. ஏறி வர சொல்றார். 3 பேரும் மேலே ஏறி வராங்க. வந்தா எத்தனை பேர் அடுப்புல சமைச்சிருக்கிறீங்க? யாருக்காவது அனுபவம் இருக்கா அடுப்புல சமைச்சு? ரைட். கொஞ்சம் புகை வந்துச்சுன்னா போதும், அந்த அடுப்பில் வச்ச பாலும் சரி, சாப்பாடும் சரி, குழம்பும் சரி, அப்படியே அந்த புகை ஸ்மெல் வரும். சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதில் பழகினவங்களுக்கு ஒருவேளை அது அழகாக சூப்பராக போயிடும். ஆனால் திடீர்னு என்னைக்காவது நம்ம பானையில் நான் அடுப்பில் செய்ய போகிறேன்னு ஆசைப்பட்டு செஞ்சு உஃப்னு ஊதி வெறும் புகையாக வந்துச்சுன்னா அன்னைக்கு அவ்வளோதான். இனிமே என் வாழ்க்கையில் பானை சோறையும் அடுப்பு சோறையும் நான் நினைச்சே பார்க்க மாட்டேன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருவீங்க. உண்மைதானே? பழக்கம் இல்லாதவங்க. இங்க ராஜா வந்து பார்க்குறாரு, ஒரு சேதமும் ஏற்படலை. ராஜா கொஞ்சம் நெருக்கமாக போய் மோந்து பார்க்குறாரு. நெருப்பினுடைய ஒரு ஸ்மெல் அந்த அவருடைய ட்ரெஸ்லையும் சரி, அவங்க முடியிலையும் சரி, எதுலுமே அந்த ஸ்மெல் வரவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ராஜா சொல்றார், இந்த நேச்சராகிய ராஜாவாகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்கிற இவர்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை. அவர் தான் ராஜா. இனி இந்த பொற்சிலை யாரும் வணங்கக்கூடாது. இவங்க எந்த தேவனை வணங்குறாங்களோ அவரைத்தான் நீங்க வணங்கணும்னு ராஜா கட்டளை போடுறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு வந்த பாதகமான சூழ்நிலைகளை கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஏன்னா அவங்க வைராக்கியமா இருந்தாங்க. ஆமென். 5வது கடைசியாக நபர் தானியேல். அதே தானியேல் புஸ்தகத்தில் பாருங்கள், 6வது அதிகாரம் 28வது வசனம். இதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நான் வாசிக்கலன்னு நினைக்கிறேன். சீட் தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க. உயர்த்தினார். இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து அந்த பாபிலோன் தேசத்துல ராஜா உயரமான இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது அதே பாபிலோன் தேசத்துல தானியேல் என்னப்பட்ட ஒரு தேவ மனுஷன். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இந்த தானியேலுடைய காலகட்டத்திலையும் பாருங்க, எத்தனை ராஜா மாறினாலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சாம்? ஜெயமா இருந்துச்சு. ஆனா தானியேலுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ராஜாவுக்கு யெகோவா தேவன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோனுடைய தேவன், இவருடைய நண்பர் தானியேல், இவங்க தேவன் தான் ராஜாவுக்கு பிடிக்கும். ஆனா இந்த தானியேல் மேல அங்கிருந்த அதிகாரிகள் கொஞ்சம் பொறாம, இவனை எப்படியாவது கீழே தள்ளணுமே, இவனை அழித்து போடணுமே சொல்லி அந்த அரண்மனையில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பொறாம. ஏன்னா தானியேல் அரண்மனையில மிக வளர்ந்து கொண்டே இருந்தார். அடிமையாய் வந்தவர். ஆனால்
அங்கே பாபிலோன் தேசத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. அடிமையாய் வரப்பட்டிருந்தாலும் படித்தவர்கள், பலசாலிகள், ஞானம் உள்ளவர்களை அரசாங்க வேளையிலே அவர்களை வைப்பார்கள். அதே போலதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எனப்பட்டவர்கள் அரசாங்க வேளையிலும் தானியேலும் வைக்கப்பட்டு இருந்தார். இந்த தானியேலுடைய பொறுப்பில் அவர் உண்மையாக இருந்தபடியினாலே ராஜாவினுடைய பார்வைக்கு அவர் ரொம்ப ஆசீர்வாதமாக ஒரு ரொம்ப நல்ல ஒரு மனிதனாய் தென்பட்டார். சுற்றி இருந்தவங்களுக்கு பொறாமை தாங்க முடியல. எப்படியாவது இந்த தானியேல் அழித்து போடணும். சரி, ராஜாவை ஏமாத்தி ஒரு திட்டம் போட. ராஜாவே, ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. என்ன? 3 நாள் உங்களை தவிர வேற யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. உங்களை தவிர வேற யாரும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதலே செய்யக்கூடாது. அப்படி யாராவது செஞ்சா அவங்கள தூக்கி நீங்க என்ன செய்தணும்? சிங்க கோகையில். நான் இப்படி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ராஜாவே, எல்லாரும் ஒரே நேரத்தில் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா நிறைய ரிக்வஸ்ட், நிறைய லெட்டர் அடுக்கா போய் ஆண்டவர்கிட்ட நிற்கும். ஆண்டவர் இதெல்லாம் ஒரே நேரத்தில் படிக்க மாட்டார். ஒரே நேரத்தில் ஆண்டவர் படிக்காதனால, ஒன்று ஒன்றா படிக்கிறதுனால அதுக்குண்டான ரெக்வஸ்ட், அதுக்குண்டான பதிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தள்ளி தாமதமாக தான் வரும். ஆகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். யாரும் 3 நாள் ஜெபம் பண்ணக்கூடாது. 3 நாள் நீங்கள் மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு மட்டும்தான் பதில் தருவார். எப்படி இருக்கு ஐடியா? சூப்பர். ஆமாம் இல்லையா? உடனே ராஜாவுக்கு, அப்படியா, சரி. என்னது அப்படியா? ராஜா நல்லா ஏமாந்துட்டார். எவ்வளோ நல்ல ராஜா பாருங்க. ஆண்டவர் நம்ம அனைவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிற அவர் சர்வ வியாபி. அப்படி என்று சொன்னால் நம்ம மொழியில் சொல்லுவோம், அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இஸ் ஓம்னிபட்டன்ட். அதை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, தமிழில் சொல்லும் பொழுது அவர் சர்வ வியாபி என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அனைவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். எங்கே நின்று வேண்டுதல் செய்தாலும் அவர் வேண்டுதலை கேட்கிறவர். அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் பலியானார். அவர் மரித்ததனுடைய நோக்கமே திரைச்சலை கிழிக்கப்படுவதற்காக. திரைச்சலை கிழிக்கப்பட்டபடினால்தான் இன்றைக்கு நீங்கள் வீட்டில் ஜெபித்தாலும், இங்கே ஜெபித்தாலும், எங்கே நின்று இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் அவரால் பதில் தர முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, தானியேல் எப்போதும் ஜெபித்து வந்தது வழக்கத்தின்படியே 3 வேளை மறுபடியும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தபடினால அவர் மறுபடியும் 3 வேளை ஜெபம் பண்றார். ஆஹா, நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இந்த தானியேல் கண்டிப்பா ஜெபம் பண்ணாம இருக்கவே மாட்டான். அவன் ஜெபிப்பான். இவனை இதை வச்சுதான் மடக்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்க வரும் பொழுது, இயேசுவை வேற எதை வச்சும் ஜெயிக்க முடியாது, வசனத்தை வச்சுதான் ஜெயிக்க முடியும்னு பிளான் போட்டு வசனத்தினாலே இயேசுவை சோதிக்கிறான். ஆமென். இங்கே இவர்களுக்கு தெரியும், ஜெபத்தை தவிர வேற எதுனாலையும் இந்த தானியேலை ஜெயிக்க முடியாதுப்பா. அவனை இந்த ஆவிக்குரிய ரீதியாவே போய் அவனை ஜெயிக்கணும்னு சொல்லி. பிசாசு சில வேலையில் அப்படித்தான் ஆவிக்குரிய ரீதியாவே நம்ம கிட்ட வருவான். வசனத்தை பேசும்போது கூட வருவான். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட வசனத்தை தானே சொன்னான். சில வேளையில பிசாசு அப்படித்தான் நம்மளிட சுற்றி இருக்கிற நல்லவர்களை போல அப்படியே ஆவிக்குரிய ரீதியாவே வருவான். நம்முடைய ஜபத்தின் மூலமாக வருவான், உபவாசத்தின் மூலமாக வருவான், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியா நமக்கு வருவான். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று எந்த வகையிலேயாவது அவனை தள்ளணுமேன்னு சொல்லி அவன் யோசிச்சிட்டே இருக்கான். இங்க பிசாசு தானியேலுக்கு விரோதமாக சில மனிதர்களை எழுப்பி விட்டு, இப்படியா தானியேலால் இருக்க முடியுமா? முடியாத, ஜெபம் பண்ணிட்டார். ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, தானியேல் ஜெபம் பண்றாரு பாருங்கன்னு சொல்லி ப்ரூஃபோட கொண்டு வந்து சிசிடி ரெக்கார்டோட காட்டிட்டாங்க. நம்ம சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். அப்படியே காட்டிட்டாங்க ராஜா கிட்ட. ராஜாவுக்கு ஒரே வருத்தம். ஏன் அப்படின்னா, ராஜா தானியேலை ரொம்ப நேசித்தவர். தானியேலுடைய தேவனை ராஜா நேசித்தவர். வேற வழியிலேயே சட்டத்தை போட்டாச்சேன்னு சொல்லி தானியேலை சிங்க குகையில் என்ன செய்தாங்க? தூக்கி எறிஞ்சு போட்டாங்க. ராஜாவுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, நிம்மதியே இல்லை. ஆனால் தூக்கி போட்டவர்கள் சந்தோஷமா ராத்திரி எல்லாம் அப்படியே தூங்கி சந்தோஷமா களிப்பா இருக்கிறாங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரல, நிம்மதி இல்லை. காலையில எந்திரிச்சு சிங்க குகைக்கு மேலே ஏறி ராஜா கூப்பிடுறாரு, உன்னதமான தேவனுடைய, இஸ்ரவேலின் தேவனுடைய
ஊழியக்காரனே, சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க தேவன் வல்லவராயிருந்தாரா என்று கூப்பிட்ட உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை சிங்கங்களின் வாய்க்கும் ராஜாவாகிய உம்முடைய கரத்திற்கும் என்னை தப்புவித்தார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்னை சிங்கத்துக்கும் தப்பு வச்சாரு, உங்க கைக்கு என்னை தப்பு வச்சிட்டாரு. எப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு வந்த சந்தோஷத்தை பாருங்க. தானியேலை சிங்க கோயிலிருந்து தூக்கி விட்டாங்க. யார் தானியேலை சிங்க கோயிலை தூக்கி போட எத்தனைப்பா இருந்தார்களோ, சட்டமும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு அந்த தூக்கி போட அவர்களுக்கு காரணமா இருந்தவர்களை பிடித்து சிங்க கோயிலை தூக்கி போடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தன் தரையை அடைவதற்கு முன்பதாகவே சிங்கமானது அவர்கள் மேல பாய்ந்து அவர்களை பட்சித்து அவருடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டதாம். ராமேன் சொல்லுங்க. சிங்க குகையே ஆனாலும் நெருப்பு சூளையா இருந்தாலும் இயேசு உங்க கூட இருப்பது நிச்சயம். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. சிங்க கோயை ஆனாலும் சூளை நெருப்பானாலும் இயேசு உங்க கூடவே இருப்பார். தைரியமா இருங்க. அல்லேலூயா. ஆனா ஒண்ணுங்க, அவர் நம்மை காக்கணும்னா அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருக்கணும்னா ஒரு 3 காரியம் வேணும். அதையும் நம்ம பார்த்துருவோம். இயேசு நம்ம கூட இருக்க வேண்டியது அவசியம். சிங்க கொகையும் சூளை நெருப்பும் நம்மை பச்சிக்க கூடாது என்று சொன்னால் இயேசு நம்ம கூட இருக்கணும். இயேசு நம்ம கூட இருக்கணும்னா ஒரு 3 காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது, அவரை விசுவாசிக்கணும். அவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரே, எந்த பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, என்னை விடுதலை ஆக்குவீங்க, என்னை தூக்கி எடுப்பீங்க, என் கால்கள் சறுக்குது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கும். எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள், ஆனாலும் 7 வழியாய் ஓடி போவார்கள். எனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனாலும் அது வாய்க்காதே போகும் என்கிற விசுவாசம் நமக்கு வேணும். பாருங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் 49வது வசனம் 50வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 8:49, அதில் 50வது வசனம். வாசிங்கம்மா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெப ஆலயத்தின் தலைவனாகிய ஒரு மனிதன் இயேசுவை நம்பி விசுவாசித்தார். எப்பொழுது என்று சொன்னால், பாருங்கள், அவருடைய மகளுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டு மரிக்கிற தருவாயில படுத்த படுக்கையாய் தன்னுடைய மகள் கிடக்கிறார். இயேசு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் என்று அவருக்கு தெரியும். ஏனால் அநேக முறை இயேசு ஜெப ஆலயத்திலே போதித்திருக்கிறார். இயேசுவை ஒருவேளை அவர் பார்த்திருக்கலாம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு தன்னுடைய ஊர் பக்கமாய் வருகிறதை அந்த ஜெபாலயத்தின் தலைவன் கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வேகமா வந்து அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இயேசுவே, என்னுடைய மகள் மரண தருவாயில் படுத்த படுக்கையா இருக்கிறார், நீங்க வந்து அவளுக்காக ஜெபம் பண்ணணும், அப்பொழுது அவள் சுகமாவாள் என்று சொல்லி இயேசு உடனே சாங்ஷன் பண்ணிட்டார். சரிப்பா, நான் வரேன், ஐம் கமிங், நான் வரேன்னு சொல்லிட்டார். இயேசு வரேன்னு சொல்லி போகும்பொழுது திரளான கூட்டம் அவரை நெருக்கிருச்சு. கூட்டம், இயேசு அந்த கூட்டத்தை தாண்டி சீஷர்கள் பாடிகார்டு மாதிரி தாங்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு இயேசு நின்னுட்டு, என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறார். என்ன தொட்டது யார்? உடனே சீஷர் சொல்றாங்க, என்ன இயேசுவே இப்படி கேட்குறீங்க, இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது என்ன தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. உடனே சொன்னார், ஐயா, நீ சொல்றது உண்மைதான், நிறைய பேர் என்ன தொடுறாங்க, ஆனா ஒரு தொடுதல் என்கிட்ட இருந்து வல்லமையே எடுத்துக்குச்சே அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா, ஒரு ஸ்திரீ பயந்துட்டாங்க. ஓ, இயேசு
என்னை பற்றி தான் சொல்லுகிறார் என்று பயந்து போய் சொல்றாங்க. இயேசுவே உம்மை தொட்டது நான் தான். சரிப்பா, ஏன் தொட்ட? என்ன பிரச்சனை உனக்கு? நான் 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருந்தேன். எனக்கு 12 வருஷமா எனக்கு உதிரப்போக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கும். எவ்வளவோ சொத்துக்களை ஆஸ்திகளை அடித்து மருத்துவங்களை பார்த்தேன், எனக்கு ஒன்றும் சரியாகவில்லை. நான் கடைசியா ஒரு முறை உங்ககிட்ட ஜெபம் பண்ணலான்னு வந்தேன். ஆனா நிறைய கூட்டம் இருந்தபடினால வர முடியல. அந்த பெரும்பாடு பிரச்சனை அந்த ஸ்திரீக்கு இருந்ததுனால வெளியரங்கமா இயேசுவிடத்துல தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியவில்லை. ஏன்னா அந்த பிரச்சனையோட கூட்டத்தின் நடுவில் இருக்க முடியாது. அவள் ஒதுக்கப்பட்டவள், அவள் தள்ளப்பட்டவள். யாரும் அவளோடு கூட பேச முடியாது, அவளை தொட முடியாது. அவள் ஒரு பரிசுத்தமானவள் அல்ல, ஒரு அசுத்தமானவளாக எல்லாருடைய பார்வையிலும் தோன்றப்பட்டார். ஆகவேதான் ரகசியமா போய் தொடுறாங்க இயேசுவே. அதன் பிறகுதான் சொல்றாங்க, இயேசுவே எனக்கு 12 வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு, உம்மை தொட்ட உடனே எனக்கு சுகம் ஆயிருச்சு, என் உதிரப்போக்கு நின்று போனது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு சொல்ற, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அங்க சுகம் உண்டாச்சு. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அவசரமா வந்து கூப்பிட்ட ஒரு மனிதன் நின்று உள்ளத்துல வேதனையோடு கூட இப்படி நினைச்சிருப்பார். நான் நினைக்கிறேன், ஐயோ இந்த பொம்பளை இப்பதான் வரணுமா, என் பொண்ணுக்கா ஜெபம் பண்ணு இயேசு அவசரமா கூட்டு போலான்னு வந்தா இந்த நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் பண்ணுதேன்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பாரு. உடனே வீட்டில இருந்து ஆள் வராங்க, நீங்க போதர தொந்தரவு பண்ணாதீங்க, உங்க மகள் மரித்து போய்விட்டார், உங்க மகள் செத்துட்டார். அந்த மனிதனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் உள்ளம்? ஐயோ இந்த மகள் வராமல் இருந்தால், இந்த ஸ்திரீ வராமல் இருந்திருந்தால் இயேசு என் வீட்டுக்கு வந்து என் மகளை சுகப்படுத்தியிருப்பாரே, இயேசு அற்புதம் செஞ்சிருப்பாரே என்று யோசித்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்டவுடனே இயேசுவினுடைய காதில் இது விழுகிறது. இயேசு உடனே சொல்லுகிறார், இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. இயேசு இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். இந்த ஜெப ஆலயத்தின் தலைவனுக்கு எல்லாமே பாதகமான சூழ்நிலை, அற்புதத்தை பெற்ற அந்த சகோதரிக்கு சாதகமான சூழ்நிலை அது. ஆனால் இயேசு என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதே இடத்துல இயேசுவுக்காய் ஆவலோடு காத்திருந்த அந்த மனிதனுக்கு அந்த ஸ்திரீ வந்தது ஒரு பாதகமான சூழ்நிலை. ஒரே சம்பவம், ஒரே நேரம், ஒரே நடத்துல 2 மனிதர்களுக்கு வித்தியாசம். ஒரு சகோதரிக்கு சாதகம், ஒரு சகோதரனுக்கு பாதகம். ஆனால் இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு. நடந்தது என்ன? இயேசு சென்றார், அந்த மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படி விசுவாசம் உள்ளவர்களா இருந்தோம்னு சொன்னா எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையிலும் இயேசு நம்ம கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க.